அதிமுக மற்றும் பாஜக இவங்க இடையேயான அந்த ஒரு பிரிவினை ஏன் வந்து மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 2 பேருக்கும் வந்து 7ஆம் பொருத்தமா இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட்டணியில இருந்தவங்க தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ சுத்தமாவே வந்து ஒத்து போக மாட்டேங்குது. இது எதனால சார்? இதோடைய ஆரம்ப புள்ளி எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஏன் இந்த மாரி? இல்ல அதிமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு சூழ்நிலை உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்களோட அந்த அக்ரஸிவ் ஸ்டாண்டு, தனக்கான உரிமைகளை பத்தி அவர் வந்து பேசுவதும், தான் 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 சார்ந்த கட்சியை ஓட அந்த நிலைப்பாட வந்து ரொம்ப உறுதியா சொல்றதும் ஒரு காரணமா இருக்கு. இப்போ எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் அடிப்படையா சில வித்தியாசங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தொண்டர்களின் மனநிலையை பிரதிபலிக்கிறார். இப்போ நீங்க போய் எங்கேயோ ஒரு ஒன்றியத்திலயோ, ஒரு கிளை லெவல்லயோ பாஜக தொண்டர்கள்ட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா, 2019 2021 தேர்தல்கள்ல அதிமுகவின் செயல்பாடுகள், அவங்களோட கூட்டணியில இருந்து அவங்க எப்படிலாம் கிரவுண்ட்ல வேலை செஞ்சாங்க, எந்த அளவுக்கு அவங்க பாஜக தொண்டர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற மனநிலையை வந்து அண்ணாமலை பிரதிபலிக்கிறார். ஆனா, எடப்பாடி வந்து அவரோட தொண்டர்களோட மனநிலையை பிரதிபலிக்கல அப்படின்றது தான் இவங்க 2 பேருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். அதாவது அதுக்காக அதிமுக தொண்டர்கள் வந்து பாஜக கூட்டணி வேணும்னு சொன்னாங்க அப்படின்றத நான் சொல்ல வரல. அவங்க வந்து அதிமுக இருக்கக்கூடிய வேறு சில தலைவர்கள் வந்து உள்ள இருக்கணும். தான் சார்ந்த பகுதிகளில அதிமுகவின் பிரதிநிதித்துவம் வாய்ந்த தலைவர்கள வந்து இவங்க ஒதுக்கி வைக்கிறதுனால, அவங்க வந்து அவங்க உள்ள இருந்தா நாங்க வந்து உற்சாகமா வேலை செய்வோம். அதை தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இது 2 தான் இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசமா நான் பார்க்குறேன். இதில இன்னும் ரொம்ப டீப்பரா போய் சொல்லணும் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநில தலைவரா பொறுப்பேற்றதுக்கு பின்னால், அவரோட செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பாஜகன்ற ஒரு கட்சிய தனிப்பட்ட முறையில மக்கள் மத்தியில பெரும் ஒரு பலம் வாய்ந்த கட்சியா அவர் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் நெறைய முன்னெடுப்புகள் எடுத்தாரு. அது வந்து எடப்பாடி அவர்களுக்கு ரொம்ப மன உளைச்சலையும், எரிச்சலையும் உண்டாக்கிடுச்சு. அது என்னென்ன மாரியான முன்னெடுப்புகள் எடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு மோடி அவர்களோட 9 வருட சாதனைய எடுத்துட்டு மக்கள் மத்தியில கொண்டு போனாரு. அதன் முன்னாடி உள்ளாட்சி தேர்தல்கள்ல வந்து தனிச்சு நாங்க நிக்கிறோம். நாங்க கேட்ட சீட்டு டிமாண்ட் இல்ல. நாங்க கேட்ட டிமாண்ட் பண்ண சீட்ஸ வந்து அவங்க குடுக்கல. இது வந்து அவங்க கூட்டணியில இருக்கும்பொழுதேவா? இருக்கும்போதே நடந்தது இது எல்லாமே. அப்போ இந்த பிரச்சனை அப்போலேருந்தே இருக்குது. ஆமா. முன்பிருந்தே அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு. அதேமாதிரி எடப்பாடி அவர்களோட தனிப்பட்ட முறையில அவர் சிந்தனைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, கொங்கு சமுதாயத்தின் சார்ந்த ஒரு பிரதிநிதித்துவம், அதாவது அங்க இருக்கக்கூடிய கொங்கு வேளார் கவுண்டர்கள் சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு தலைவர்ல, இவர் ஒருத்தர் தான் எமர்ஜ் ஆகியிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இவருக்குள்ள இருந்தது. ஆனா அதை எடப்பாடி தாண்டி அவருக்கு இந்த ஆமா எண்ணம். அதாவது ஆமா கொஞ்சம் சுயநலமா இருந்தாரு. ஆமா கண்டிப்பா சுயநலமா இருந்தாரு. அதை தாண்டி இன்னொரு கட்சியில ஒரு கொங்கு வேளாண் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பெரும் அளவுல மக்கள் மத்தியில வரவேற்பு பெறுறதை வந்து அவர் விரும்பல. இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு காரணமா அது கிரவுண்ட்ல சொல்லப்படுது. இதுக்கு முன்பு கடந்த கால சில வரலாறுகள், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இருந்த சில செயல்பாடுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து அப்போ வந்து மாநில துணைத் தலைவரா இருந்தார் திரு அண்ணாமலை அவர்கள். அப்போ அவர் வந்து ரொம்ப தனித்துவம் கொடுத்து இதெல்லாமே நுண்ணிப்பாக கவனிச்சுட்டு வந்தார். இவங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஏடிஎம்கே வந்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு கடந்த சில வரலாறுகள்லாம் இருக்குது. இதுக்கு முன்பு இருந்த பாஜக மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் வந்து வேல் யாத்திரையை அறிவித்து ரொம்ப சொல்லப்போனால் தமிழ் மக்கள் மத்தியிலையும் சரி, இந்திய மக்கள் மத்தியிலையும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கண்டிப்பா அந்த கருப்பர் கூட்டம் அந்த பிரச்சனைகளில் திரு முருகப்பெருமான இங்கே இருக்கக்கூடிய திராவிட கழக கும்பல்கள் வந்து ரொம்ப கொச்சையாக சித்தரித்த ஒரு காரணத்தினால அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இவர் வந்து ஒரு வேல் யாத்திரை முன்னெடுத்ததுன்றது ஒரு புரட்சிகரமான ஒரு முன்னெடுப்பு. இந்திய அரசியல் வரலாற்றிலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பை அதை அதாவது ரொம்ப தீவிரமாக பாஜக எடுத்து மத்திய பாஜகவாக இருக்கட்டும், மாநிலத்தில் இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் மற்ற சில தலைவர்கள் எல்லாமே வந்து திரு எல்முருகன் அவர்களுக்கு ரொம்ப ஒத்துழைச்சி கூட சேர்ந்து அவங்க வந்து ரொம்ப வீரியமாக செயல்பட்டுட்டு இருந்த அந்த சமயத்தில் இந்த யாத்திரை எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட காவல்துறைகள் மூலயமா பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அந்த யாத்திரை எங்கேயுமே சரியான முறையில் செயல்படாத வகையில் அப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சி செஞ்சிச்சு அந்த வேலையை.
திருச்சியில் இவங்க யாத்திரை பண்ண போகிறாங்கன்னு திருச்சிக்கு வந்தோடனே திருச்சியிலேருந்து திடீர்னு அந்த யாத்திரையே வந்து நிப்பாட்டப்படுது. சரி, யாத்திரை ஃபர்தராக போவேனா, நிறைவு விழா மட்டும் திருச்செந்தூரில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் கிளம்பி திருச்செந்தூர் போனால், அங்கே போய் ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து இந்த நிறைவு விழா கொண்டாடக்கூடாதுன்னு இன்னொரு நெருக்கடி வருது அங்கே. அப்போது எந்த விதத்துலையும் பாஜக மேலே ஒரு லைம் லைட் பற்றக்கூடாது, அவங்க மக்களுக்காக போராடுறாங்கன்றத அவங்க வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக திட்டமிட்ட ரீதியில் எடப்பாடி அப்பையிலேருந்து இதுல தான் இருக்காரு. ஆமா. பாஜக வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. ஆமாம். அதாவது இதெல்லாம் நீங்க அவர் கூட்டணியில் இருக்கும்போது சொல்றீங்களா? ஆமாம், இதெல்லாம் கூட்டணியில் இருக்கிறப்பே நடந்தது. இது எல்லாமே தனிப்பட்ட முறையில் பாஜக வந்து மக்கள் மத்தியில் கவனம் பெறுறாங்க இப்படின்ற மாதிரியான விதங்களில் அவங்க வந்து தொடர்ந்து பாஜகவை லைம் லைட்டுக்குள்ளே வராமல் அவங்கள வந்து அவங்களோட அரசு அதிகாரத்தை வச்சு அதை வந்து முடக்கிக்கிட்டே இருந்தாங்க. இது அண்ணாமலை அவர்கள் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார் துணைத் தலைவராக இருக்கும் கூடிய சூழ்நிலையில். திருச்செந்தூரில் அவர் போய் அந்த மேடை நிகழ்ச்சிகளில் கூட அவர் பெரிய லெவலில் கலந்துக்காமல் அவர் வந்து விரக்தியில் வெளியே போனார். என்ன காரணம் அப்படின்னா, தான் சார்ந்த ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை சந்திக்கும் வேளையில் அப்படியே கூட இருந்துக்கிட்டே துரோகம் பண்ண ஒரு துரோகியாக வந்து அண்ணாமலை வந்து அதிமுகவை பார்த்தார் அந்த சூழ்நிலையில். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.